நம்ம ஊர் ஆற்றுல தண்ணி வந்து 2 வாரம் ஆச்சுங்க. நம்ம வயக்காடு சைடு வர்றதுக்கு தாங்க 2 வாரம் டைம் எடுத்து போச்சு. சரி நம்ம காலைல எதார்த்தமா வயலை பக்கத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம வயலை சுற்றி இருக்க எல்லாருமே நாத்தாங்கல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாத்தாங்கல்ல இன்றைக்கி நெல் பாவாம விட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா டிராக்டர்லாம் உள்ளே கொண்டு வர முடியாதுங்க. வண்டி பாதை எல்லாமே மூடப்பட்டு போங்க. சரி அதனால் நான் போய் நெல் வாங்கிட்டு வரக்குள்ள வண்டியை கொண்டாந்து வச்சு உழுதாச்சுங்க. நம்ம என்ன நெல் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிஎல் நெல் தாங்க எடுத்துருக்கோம். எங்கள் ஏரியா சைடு இந்த நெல் தாங்க அதிகமாக பாவுவோம். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த விதை நெல்லை பாவுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் சனிமலையில் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2 தட்டாக பிரிச்சுருக்குங்க. அப்போ தாங்க நாற்று பிடுங்குறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க. நம்ம வந்து நீர் விதை பாவலாங்க, புழுதி விதை தாங்க பாவுறோம். அதனால் விதை நெல்லை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளை வச்சு நம்ம ஓட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. எதுக்காக இந்த முள்ளை வச்சு ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளை வச்சு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நெல் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மூடிக்கிருங்க. ரொம்ப ஆழமாக போய் மூடிச்சுன்னா நம்ம வந்து நாற்று பிடுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. மொதல் தட்டில் முள் ஓட்டி முடிச்சோடனே நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணியை திறந்து விட்டாச்சுங்க. சரி அப்படியே போயிட்டு நம்ம 2வது தட்டில் போய் முள் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது தட்டில் முள் ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. அங்கே நம்ம ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் தட்டில் தண்ணி பாஞ்சு முடிச்சிருச்சுங்க. சரி அப்படியே நம்ம 2வது தட்டுக்கு தண்ணி திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது தட்டுக்கு தண்ணி திறந்தாச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் கரும்பு விவசாயத்தை மட்டும்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல் விவசாயம் பண்ணுறாங்க. நெல் விவசாயம் எப்படி பண்ணுறோம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்து விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.